இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயருக்கு இப்போ என்னோட டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒவ்வொருத்துக்கும் நான் நேமிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஏ அப்படின்னும் இதுக்கு வந்து பி அப்படின்னும் நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன? ஏ ஸ்கொயர். அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? ஏபி, லென்த் இன்டு பிரெத் இல்லையா? அதே மாதிரி இதுக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா ஏபி, இதுக்குள்ளது இந்த ஸ்கொயரோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதனுடைய டோட்டல் ஏரியா வேணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ஏ பிளஸ் பி இந்த ஸ்கொயரோட ஏ பிளஸ் பி இந்த ஸ்கொயரோட ஏரியா தானே வேணும். அப்போ இந்த ஏரியா தான் வேணும். அப்போ என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி இருக்குது, அதனால 2ஏபின்னு எடுத்திருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஏ ப்ளஸ் பி இந்த ஸ்கொயரோட ஏரியா தான் உங்களுக்கு வேணும். இதோட ஏரியா ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஏபி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஏபி அப்படின்னு ஃபார்முலா கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது அப்படியே நீங்கள் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன? 30, பி அப்படிங்கிறது என்ன? 10 அப்படிங்கிற 10 ஃபீட். இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயரோட ஏரியா உங்களுக்கு கிடச்சிரும். 1600 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஏபி அப்படிங்கிற ஃபார்முலா வந்துச்சு. தேங்க்யூ.